நேர்களுக்கு வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த விஷயம் அவன் தமிழ்நாட்டையே உலுக்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்களை பத்தி பேசுவதற்கு முன்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது தலித் தலைவர்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். சாதாரணமா அது கடந்து போய்விட முடியாது. அப்போ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, இது போன்ற பல விஷயங்கள் சாதாரண பொதுமக்களிடம் உள்ள பல கேள்விகள், இதை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பவானி இளவேனில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம். உங்கள் கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு மாநில தலைவருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களுக்குள்ள உங்க கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் ஆதங்கம், இன்னொரு பக்கம் கோபம்னு பலவித உணர்ச்சி கலவையாதான் இருப்பீங்க. இந்த சம்பவத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுல இந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பு இன்னுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. யாருமே நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய கட்சியினுடைய குடும்ப விழாவாக நாங்க ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்துல நாங்க எல்லாமே ஒன்று கூடி அவரோட ரொம்ப மகிழ்வா பேசி அங்கிருந்து வந்த நினைவுகள் தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினைவலைகள் இருக்கு. அவரோட கடைசியா நாங்க பேசினது ஒரு நினைவலைகள். இன்னும் அதுல இருந்து அன்னை இல்ல அப்படிங்கிற அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளா துயர்லதான் எங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப என்னன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு மாநில தலைவர் அவர்களுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட, ஒரு நெகத்துல அடிபட்டா கூட ஒரு பூதாகரமான இங்க ஒரு செயல்பாடுகள் இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இங்க நடந்திருக்கு. யார் கொலை எல்லாத்துக்கும் தீர்வாகாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்திருந்தும் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் ரொம்ப சட்டத்தை மட்டும்தான் நம்பி நாங்க எங்களுடைய போராட்டத்தை நாங்க நடத்துறோம். ரொம்ப அமைதியான முறையில. மற்ற இடங்கள்லாம் இந்த அமைதி நிலவுமான்னு எங்களுக்கு தெரியல. நேத்து மட்டும் 8 மணி நேரம் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. 8 மணி நேரம் நாங்க அவரை அழைச்சுக்கிட்டு அவரோட அடக்கம் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி ஆகுது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்குல இருந்த ஒரு தலைவரை பறிகொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு அமைதியான ஒரு சூழல் மற்ற தலைவர்களுடைய இறப்புல இருக்குமான்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அது நிறைய சான்றுகள் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. அப்ப எங்களை பண்படுத்தி நம்ம தொண்டர்கள் எல்லாமே, நம்முடைய கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே இந்த வழியிலதான் போகணும். நம்ம போட வேண்டியதை போட்டுட்டு பேனாவை ஆயுதமா, புத்தகத்தை ஆயுதமா எடுத்துட்டோம், மீண்டும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு எங்களை வழி நடத்தி கொண்டு போனார்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர்களுடைய இறப்புல நாங்க அவருக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாதுங்கிற அளவுல நாங்க ரொம்ப கவனமாக இதை நாங்க கையாண்டோம் அப்படிங்கறதுதான். அது எங்க கட்சி தொண்டர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் ரொம்ப கவனமா கையாளணும். அவரு இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. மீண்டு வரத்துக்கு பார்ப்போம். இன்னொன்னு தமிழ்நாட்டுல இது போன்ற தலித் தலைவர்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீப காலமா தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதே ஒரு ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கோ அந்த மக்களுக்கோ ஏதேனும் பிரச்சனைகளோ இல்ல இடர்பாடுகளோ ஏதோ ஏற்பட்டா இந்த நேரம் தமிழ்நாடு நிலைகுலைந்து போயிருக்கும். பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தலைவருக்கு பூஜை நடத்த போகும்போது அந்த தொண்டர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்ங்கிறது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்லயோ மற்ற ஊடகங்கள்லயோ நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம். காவல்துறைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு காவல்துறைக்கும் அரசுக்கும் அவர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளவு பெரிய தலைவர், இந்தியாவினுடைய 3வது தேசிய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவருக்கு இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு. இது முன்கூட்டியே அரசும் உளவுத்துறையும் உரிய முறையில இது தகவல் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உரிய முறையில தெரிவிச்சிருந்தாங்க, அவரு இன்னும் பாதுகாத்து இருந்திருக்கலாம். பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர்.
இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடிய, சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு தலைவரை பாதுகாக்க தவறிட்டும் இந்த திமுக அரசு வந்து தவறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் இந்த நேரத்துல வைக்கிறேன். இப்போ நீங்க தலித் தலைவர் அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் ஆதங்கம்லாம் இப்ப வருது. ஆனா இந்த கொலை அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிறதோ இல்ல ஒரு ஆதிக்க சாதிக்கும் தலித்துக்கும் இடையிலான ஒரு மோதலோ இந்த மாதிரியான ஒரு கொலையா இல்லையே. ஏன்னா இப்ப சரணடைந்தவர்கள் சொல்லும் போது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு முன்பகை அப்படிங்கிறாங்க. இப்ப ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவருடைய கொலையில இவருக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு தொடர்பு இருந்தது. அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது. அப்போ இத நம்ம எப்படி இவருடைய தனிப்பட்ட விஷயமா அதை நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல இது ஒரு தலைவருக்கான கொலை அப்படின்னு நம்ம அதை பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு நீங்க மட்டும் இல்ல எல்லா ஊடகங்களும் இது வந்து ஒரு பழிக்கு பழிக்கான ஒரு மரணமாகவே கொலையாகவே வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருக்கு இப்போ உளவுத்துறையில இருந்து நான் ஒரு சமூக செயற்பாட்டலா இருந்த காலத்துல இருந்தே என்னுடைய பின்புலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பட்டியல் இருக்கும். ஒரு சாதாரண களப்பணியாளரா வந்துட்டாவே நான் என்ன பண்றேன், நான் என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்றேன் அப்படிங்கிற உளவுத்துறையில ஒரு பட்டியல் எப்போதுமே தயார் பண்ணுவாங்க. அப்படி இருக்கையில ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை அவரை கண்காணிக்க வேண்டியது, அவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவருக்கு உயிருக்கு ஆபத்து வருதா, அவர் எங்க போறாரு, என்ன மாதிரியான நிகழ்வுகளை பங்கெடுத்துக்கிறாரு, என்ன மேடைகள்ல பேசுறாரு, இது அத்தனையும் வந்து இங்க சேகரிக்கப்படும். உளவுத்துறையின் மூலமாக அத்தனை தகவல்களும் சேகரிக்கப்படும். அப்படி சேகரிக்கப்படும் பொழுது ஒரு தலித் தலைவருக்கு இப்படியான வந்து படுகொலை நிகழப்போகுது அப்படின்னா இன்னைக்கு நேத்து வந்து இது திட்டமிட்டு பண்ணக்கூடிய செயல்கள் கிடையாது. குறைந்தபட்சம் இதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த கால அவகாசத்துல இப்படியான தலைவருக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? தெரிந்திருந்த உளவுத்துறை வந்து தலித் தலைவரை வந்து காப்பாத்தி இருந்திருக்கலாமே. அவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லி அவரை காப்பாற்றி இருந்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கலாமே. அப்ப இது மெத்தன போக்கோட நடந்ததுக்கான அர்த்தம் தானே. தமிழக அரசு யாரா இருக்கட்டும்ங்க, ஒரு தலைவரை விட்டுட்டு இன்னைக்கு வந்து படுகொலைக்கு ஆளாக்கி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆற்காடு சுரேஷா இருக்கட்டும், ஆற்காடு சுரேஷ் ஒரு ரவுடி, ரைட், நீங்க சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறோம். அவர் தம்பி இத்தனை நாளா ரவுடியாவா இருந்தாரு, அவருக்கு என்ன பின்புலம் இருக்கு? ஆற்காடு சுரேஷ் தான் உண்மையில நீங்க சொல்ல போக அளவுக்கு ஒரு பெரிய ரவுடினே வச்சுக்கலாங்க. அவரோட தம்பி என்னவாக இருந்தார்? அப்ப அவர் தம்பி இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு படுகொலையை நிகழ்த்துறதுக்கு துணிவு எங்க இருந்து வந்தது? அப்ப அவருக்கு பின்னாடி யார் இருக்கா? இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ண வேண்டியது உளவுத்துறை தானே, அரசு தானே, காவல்துறை மந்திரியா இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்ப இது முன்கூட்டியே வந்து இதை கணிச்சு அந்த உயிரை காப்பாத்தி இருந்திருக்கலாமே. ஒரு மாபெரும் சகாப்தத்தை வந்து இன்னைக்கு விதைச்சிட்டு வந்திருக்கோம்ல நாங்க. இந்த இடத்துலயும் திரும்ப அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும் சொல்றது இவங்க சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அடிப்படையில அவங்க ரெண்டு பேரும் இதை வந்து உறுதியா சொல்றாங்க? அப்ப என்ன காரணம்? ஏன்னா சரணடைஞ்சிருக்காங்க, அதை வச்சு விசாரணை போய்கொண்டு இருக்கிறது. ஆனா இவங்க இல்லைன்னு சொல்லும் போது அப்ப யாருங்கிற ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி வருது. இப்ப இது யாருக்கு, மற்ற தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன விஷயமா இருக்கும்? ஏங்க இது உண்மை குற்றவாளிகள். நீங்க வந்து 7 மணிக்கு சுமார் 6:30 இருந்து 7 மணிக்கு இந்த படுகொலை நிகழ்த்தப்படுகிறது. 8 மணில இருந்து 8:30க்குள்ள வந்து இவங்க அண்ணா நகர் காவல் நிலையத்துல பிடிபடுறாங்களோ, சரணடைஞ்சாங்களோ, சரணா பிடியான்றதே முன்னுக்கு பின் முரணான செய்திகளா எங்களுக்கு வந்து சேருது. அப்ப எந்த அடிப்படையில இப்ப பாரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கக்கூடிய அவரு படுகொலை செய்யப்பட்ட இடத்துக்கு அருகாமையிலேயே செம்பியன் காவல் நிலையம் இருக்கு. அப்ப செம்பியன் காவல் நிலையத்துல இருந்து எல்லாம் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு தலைவர் இருக்கிறாங்க, பக்கத்திலேயே இருக்கிறாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, நான் முன்வைத்த கேள்விகளை தான் அவர்கள் தலைவர்கள் வாயிலிருந்து வருது. இப்ப இன்னைக்கு வந்து அவரு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி இன்னைக்கு பூதாகரமா இன்னைக்கே வந்து அவருக்கான ஒரு கோபம் ஏற்பட்டு முன் விரோதமாக இருந்தாலும் இன்னைக்கே நிகழ்த்தப்படல. அப்ப ஆற்காடு பாலுவுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அவருடைய பின்புலம் யார், அதை விசாரித்து அந்த இந்த படுகொலைக்கு மூலகர்த்தாவாக இருந்து செயல்பட்டது யாரு, அப்ப அவங்களை கண்டுபிடிங்க. இன்னைக்கே இவங்களுக்கு இது இந்த உணர்வு ஏற்பட்டு இவ்வளவு பெரிய இழப்பை நாங்க
இழந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து உரிய முறையில தமிழக அரசு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சரி, இப்ப இதுக்கு பின்புலம் யாரு அப்படின்னு விசாரிக்கணும். இதுக்கு பின்னணியில பெரிய ஒரு சதியே இருக்கு அப்படின்னு கூட நம்ம இது வந்து ஒரு தேசியமா நம்ம பேசலாம். யூகத்துல பேசினா கூட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்ன கோபம் இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் மாநில தலைவரா இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மேல என்ன கோபம் இருக்க போகிறது? என்ன என்ன எதிர்ப்பு அவருக்கு கோவங்க என்ன இருக்கும்? பகை அந்த இடத்துல இருக்கு? என்ன கோவங்க இருக்கும்? பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல நின்னதுதான் இங்க பிரச்சனைங்க. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எளிய மக்கள் எத்தனை பேருங்க காவல்துறை அணுகி அது வழக்காடி நீதிமன்றம் சென்று அது நியாயம் பெற்றிருக்கிறாங்க. இங்க தலிதுகளுக்கு நியாயம்ங்கிறதே பெரிய அளவுல புள்ளி விவரங்கள்ல கிடையவே கிடையாதுங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும்பொழுது எங்களுக்கான பாதுகாவலராக இந்த மண்ணுல, இந்த சமூக நீதி மண்ணுல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த தலைவர்களிடத்துல எங்களுக்கான பிரச்சனையை நாங்க போய் சொல்லுவோம். அவர்களுடைய தலையீட்டினால எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா எளிய மக்கள் நாங்க போயிட்டு காவல்துறைக்கோ இல்ல நீதிமன்றத்துக்கோ போயிட்டு எங்களால வழக்காடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப எங்கள் தலைவர்களிடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க வந்து முறையிடும் பொழுது அவர்களுடைய அநீதிக்கு நியாயம் கேட்க போய் இந்த பிரச்சனை ஏற்பதுதான் மிக கொடூரமான ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் பக்கம் நின்னுதான் இங்க பெரிய பிரச்சனையா வந்து முன்விரோதமாக இது செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரு யாரு? நீங்க பழகுன வரைக்கும் என்ன மாதிரியான குணம் கொண்டவர்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நான் 2018 தான் முதல்ல அவரை சந்திக்கிறேன். நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவுக்கு அவர் அழைப்பதற்காக முதல்ல அவரை சந்திக்கும் பொழுது இப்படி ஒரு தலைவரை வந்து நம்ம இவ்வளவு நாள் அணுகாம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை முதல் சந்திப்பிலேயே நமக்கு கொடுத்தார். நம்ம ஒரு பெண்ணாக சமூகத்துல புத்தகம் எழுதி இருக்கிறாங்க. இவங்களை தட்டி கொடுக்கணும், சமூகத்துக்கு தயார்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா தலைவர்கள் இடத்துல மேலோங்கி இருக்காரு. இங்க அரசியல் களம்னாவே அது ஆண்களுக்கான களமா தான் இருக்கு. அப்போ ஒரு பெண் வராங்க, அவங்கள தட்டி கொடுக்கணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலமாக அண்ணன் அவர்கள் என்னுடைய ரத்த உறவாக இல்லைன்னாலும் கூட பிறந்த உறவாக இல்லைனாலும் என்னுடைய அண்ணனாக எங்களுடைய குடும்பத்துல ஒருத்தராக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தாங்க. பல மேடைகள்ல ஏற்றி என்னை பேச வைத்து அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தான். இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் சமூக பணி மிக வீரியமாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்க தொடர்ந்து மீடியாக்கள்ல வந்து நான் பேசுகிற பேச்சுகள் வந்து நிறைய முரண்பாடுகள் கருத்துக்களாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு மாற்று கருத்துக்களை, எங்களுடைய சமுதாய பிரச்சனைக்கு மாற்று கருத்துக்களை யாரேனும் முன்வைத்தாலோ இல்ல ஆளுகின்ற அரசு செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் முன்வைத்தாலோ அதற்காக நான் மிக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை பொது மேடைகள்ல வைக்கும் பொழுது அண்ணனிடத்துல உரையாடுவேன். இந்த மாதிரி பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கவலைப்படாதவன் யார் என்ன பேசினாலும் என் தங்கச்சின்னு சொல்லு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கொடுக்கறது இருக்குல்ல. இது பவானி இளவேனிலுக்கு மட்டும் இந்த உணர்வை அண்ணன் அவர்கள் கொடுக்கல. கட்சியில உண்மையாக தொண்டாற்றக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் இந்த உணர்வை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. என் தம்பி, என் தங்க, நீ போய் வேலை பண்ணு. உன்னால இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? கல்வியா இருக்கட்டும், சமூக பணியில என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை போய் செய். எங்களை வந்து ஒரு கையை கட்டி, இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து கையை கட்டி போட்டு சில பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இங்க எங்களுக்கு எந்த கைகள் கட்டப்படவில்லை. சுதந்திரமாக நாங்க சமத்துவத்தோட இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இயங்க விட்டு அழகு பார்த்த ஒரு மிகப்பெரிய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்து இருக்கிறது உண்மையாவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இந்த இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது. நான் புரியுது உங்க உணர்வுகள். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இதுவே இறுதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விருப்பமாவும் ஒரு எதிர்பார்ப்பாவும் நம்ம அரசிடம் பார்ப்போம். அதே சமயம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். நன்றி சகோதரி. நன்றி நன்றி. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.